இப்போல்லாம் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நம்மளுடைய தமிழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு புல்லரிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தமிழர்கள் யாராவது வந்துட்டு வெளிநாட்டில் போயிட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து தமிழர்களுக்கு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய விதமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே பெருமை பெற்றிக்கிறோம். நம்ம தமிழர்கள் வாழ்ந்துக்கிற கதையை கேட்டாலே நம்மளுக்குலாம் உடம்புலாம் புல்லரிக்கும். ஏன்னா அவங்க அப்படி வாழ்ந்துருக்காங்க, இவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிலிருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதில் எத்தனை பேருக்கு சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியும்? நான் கேட்ட அத்தனை வரி உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? ஏன்னா நம்ம தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரம் எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. வெளிநாட்டுக்காரன பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. சிரிக்காதீங்க, சிரிக்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல, கொஞ்சம் யோசிங்க.